மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மட்டனை வந்து வேக வச்சுக்கலாம். இதை நான் வந்து 3-4 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இதில் ஈரெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு வேக வைக்கக்கூடாது. அது குழம்பு கொதிக்கிறப்ப போட்டுக்கலாம். மற்றது எல்லாத்தையும் போட்டு நம்ம 3 விசில் வரட்டும், வெந்துடும் நல்லா சூப்பராக. மட்டன் எப்பயுமே நம்ம வேக வச்சுட்டு தான் செய்யணும், அப்போ தான் அது வந்து வெந்து வரும், நல்லா இருக்கும். அப்போதான் அதுதான். இப்போ இது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா மட்டன் வேகிறப்ப தண்ணி அதுவே தானாக நிறையா வரும் அது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம ஒரு 3 விசில் வரட்டும், வேக வச்சுக்கலாம். இப்போ 3 விசில் வந்து நம்ம குக்கரை இறக்கிட்டோம். பாருங்கள், சூப்பராக பாருங்கள், பஞ்சு போல் வந்து நல்லா மட்டன் வெந்துருக்குது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இந்தமாரி கட் பண்ணி வச்சுருக்கிறோம். நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கட்டி பூண்டு, இஞ்சி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இவ்வளோ பெரிய இஞ்சி. இப்போ இதை போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்துட்டேன். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வச்சுக்கலாம். வானல் நல்லா காயட்டும். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் இதில் ஊற்றிக்கிறேன். நான் வச்சு கடுகு 1 ஸ்பூனும் போட்டுக்கிறேன். நான் நல்லா பொரியட்டும். நான் போட்டுக்கிறேன். அரைச்ச பேஸ்ட் நம்ம போட்டாச்சு, போட்டுக்கிறேன். நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதை நல்லா வதங்கட்டும். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை இதில் போட்டுக்கலாம். நம்ம விட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து நான் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான்வெஜ் செய்கிறப்ப எப்பவுமே கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போ நம்ம ஈரல் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை நம்ம இப்போ போட்டுக்கலாம். நம்ம இது ஈரல் வந்து அது கூட வேக வைக்கக்கூடாது, குழஞ்சி போயிடும். இப்போ ஈரலையும் போட்டுக்கிறேன். நான் குழம்பு நல்லா கொதிச்சிங்கன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்படி போட்டுக்கலாம். இது வந்து நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம புதினா கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கிறோம். நான் அவ்வளோதான். நல்லா குழம்பு கொதிச்சோடனே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். தேங்காய் வந்து துருவி வச்சுக்கிறோம். சும்மா கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம தேங்காவை அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் நல்லா நைஸாக இப்போ குழம்புல நான் ஊற்றிக்கிறேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். நான் நம்ம மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.